everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரியலிஸ்டிக் செல்ஃப் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லியும் என்னோட ஸ்கின், ஹேர் அண்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் கர்ன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் என்னோடய பில்லோ கவர் நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற பில்லோ கவர் சில்க் பில்லோ கவராக தான் இருக்கும். சில்க் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நார்மலாக இருக்கிற பில்லோ கவரை விட நம்ம சில்க் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் வர டேமேஜ் நம்ம தவிர்க்கலாம். நார்மலாக நம்ம தூங்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி தூங்குவோம், அதனால நமக்கு அதிகமான ட்ராக்ஷன் வரும். ஸோ இந்த சில்க் யூஸ் பண்ணுறதுனால அந்த ட்ராக்ஷன் வராதனாலேயே நம்மளோட ஹேரும் சரி ஸ்கின்னும் சரி கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் தண்ணி குடிக்கிறது. காலையில் எந்திரிச்சுன்றமே தண்ணி குடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 லிட்டர் பாட்டில் இருக்கும், இதை நான் ஃபில் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த பாட்டிலில் 2 டைம்ஸ் நான் ஃபில் பண்ணி குடிக்கிறது தான் என்னோட எய்மாக இருக்கும் ஒரு நாளில். ஸோ அப்படின்னு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 4 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் கிட்ட குடிக்க ட்ரை பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ இதை நான் காலையில் 5 மணி ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நான் டீ போடுறதை தவிர மற்ற எல்லாத்துக்குமே இந்த வாட்டர் பாட்டிலை தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு தெரியும் நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி நான் கன்சியூம் பண்ணுறேன். ஸோ காலை எந்திரிச்ச மேலே சுடு தண்ணி குடிக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். தென் எவ்ரி சிங்கிள் டே ஏதாச்சும் வகையில் ஒரு ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம யோகட் சாப்பிட்லாம், மோர் குடிக்கிறதுனால கூட அந்த ப்ரோபயோட்டிக் வரும். பட் டெய்லியும் யோகட்டு அப்புறம் இது மாதிரி மோர்லாம் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால ஆப்பிள் சைடர் வினிகர் எவ்ரி சிங்கிள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ஒரு நார்மலான விஷயம். இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் ஸ்டார்டிங்கில் நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது, டேஸ்ட் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். பட் நீங்கள் குடிச்சு பழகிட்டிங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு அது செட் ஆயிடும். ஸோ நான் கொஞ்சம் அதிகம் நாள் கேப் வச்சுட்டேன். இப்போ ரம்ஜான் வந்ததுனால ரம்ஜான் டைமில் நம்ம மார்னிங் ஃபாஸ்டிங் வைக்கிறதுனால இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் நான் குடிக்காமல் இருந்தேன். கொஞ்சம் நாள் கழித்து குடிக்கும்போது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டே ஆக்சுவலாக நான் திரும்பியும் பேக் டு ரொட்டீன் சொல்கிற மாதிரி. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டே. ஸோ அதுதான் நான் விலாகாவும் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் டெய்லியும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட். ரொம்ப பெருசாக இன்டென்ஸ் ஒர்க் அவுட்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்காச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்பேன். அது நம்மளோட பாடி ஃபுல் மூமெண்ட் கொடுக்கும். நம்ம பாடி எல்லா பார்ட்ஸும் மூமெண்ட் ஆகும்போது தான் அது ரொம்ப நாள் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரோபர்ட் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்னஸ் ரிலேட்டட் சேனல் தான். ஸோ அந்த சேனலில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் கிடையாது, இப்போ நான் பர்டிகுலராக இது ஃபாலோ பண்ணுறேன். இதை நான் டிவியில் போட்டுட்டு பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். இது நார்மலாக எவ்ரி சிங்கிள் டே நான் ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஸ்கிப் ஆகும், பட் இப்போ வரைக்கும் இது ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் எக்ஸசைஸ் ஆப்வியஸாக குளிக்கணும். நான் குளிக்கிறதுக்கு என்னோடய பாடிக்கு நான் நாய்க்காவோட ஒண்டர்லஸ்ட் லாவெண்டர் ஷவர் ஜெல் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபார் மை ஷாம்பு நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது லோரியாலோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஷாம்பு. பட் நான் ஷாம்பு பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ட்ரிக் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபார் மை ஹேர் க்ரோத். அது என்னென்னா நார்மல் ஷாம்பு எடுத்துகிட்டு அந்த ஷாம்புவில் ஒரு 2 to 3 drops ஆஃப் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் போடுறது. இது போடுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஷவரில் சம்டைம்ஸ் ஹேர் லாஸ் ஆகும்ல, அது ரொம்பவே கம்மிப்படுத்தும். இதனால நம்மளோட ஹேர் க்ரோத் ஆகிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 2 to 3 drops என்னோடய ஷாம்பூவில் போட்டு நம்மளோட ஹேர் கொஞ்சம் நான் மசாஜ் பண்ணுவேன். ஒரு 2 to 3 நிமிட்ஸ் கழிச்சு நான் மசாஜ் பண்ணிவிட்டு தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அண்ட் ஃபார் கண்டிஷ்னர் நான் சன்சில்கோட கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ் இல்லை, சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபார் மை பாடி ஸ்க்ரப் வீக்லி ட்வைஸ் நான் காஃபி எம்கேஃபனோட பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஒன்ஸ் என்னோடய ஷவர் ரொட்டீன் முடிஞ்ச மேலே என்னோடய ஹேர் வெட்டாக இருக்கும்போது நான் செட்ரக்ஸோட ஹேர் சிரம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு முன்னாடியும் நான் சரி எப்பயுமே நான் ஹேர் ட்ரை ஆக்கிறதுக்கு நான் மைக்ரோ ஃபைபர் டவுல் தான் யூஸ் பண்ணுவேன். இது நம்ம ஹேரை நல்லாவே ட்ரை ஆகிக்கிறோம். அட் த சேம் டைம் நம்ம ஹேருக்கு எந்த டேமேஜும் கொடுக்காம.
அண்ட் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் பொறுத்த வரைக்கும் நான் கியூட்டி ஷைன் ஃபேஸ் வாஷ்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். இந்த ஃபேஸ் வாஷில் பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ சாலிசிலிக் ஆசிட் நார்மலாகவே நம்மளுக்கு இந்த பிம்பிள் காசிங் பாக்டீரியா வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஸோ நமக்கு ஃப்யூச்சராக ஒரு பிரைட் கோட்ஸ் வரதுலேருந்து தவிர்க்கலாம். ஸோ இந்த சம்மரில் எனக்கு நார்மலாகவே அதிகமாக பிம்பிள்ஸ் வரும். இந்த ஸ்வெட்டிங்னாலேயே எனக்கு கொஞ்சம் ஸ்கின்னில் செட் ஆகாது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் எவ்ரி சம்மர் நான் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். தென் வந்து எனக்கு ஆக்டிவ் பிம்பிள் இருக்குது, நான் எங்கேயும் வெளியே போகலன்னா நான் வீட்டில் பிம்பிள் பேட்சோடு தான் சுற்றிட்டுருப்பேன். இந்த பிம்பிள் பேட்ச் போட்டதுனால ஃபஸ்ட்டு விஷயம் பிம்பிள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடும். அண்ட் செகண்ட் நம்ம இந்த பிம்பிள் நோண்டாமல் தானாக விட்டுருவோம். அதனால் அது தானாக சீக்கிரமாக போகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். தென் எவ்ரி சிங்கிள் டே மார்னிங் நான் வந்து வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன். வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போடுறதுனால சன்ஸ்க்ரீனை வந்து பூஸ்ட் பண்ணும். ஆப்வியஸாக நான் எங்கேயும் வெளியே போகாட்டியும் நான் வீட்டில் இருக்கும்போது என்னோடய கிச்சன் ஏரியாலலாம் கொஞ்சம் அதிகமாக சன்லைட் வரும். ஸோ அதனால கூட நம்ம ஸ்கின்னுக்கு டேமேஜ் இருக்கலாம். ஸோ வந்து வைட்டமின் சிக்கு அப்புறம் நான் சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் மாதிரி. அண்ட் ஃபார் மாய்ஸ்சரைசர் நான் வந்து டெர்மோகாம் லோஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லோஷன் பார்த்திங்கன்னா ஒரு டூப் ஃபார் லாக்டோ கேலமைன்னு சொல்லலாம். இதில் வந்து லைட் லிக்விட் பேராஃபைன் கேலமைன் அண்ட் ஆலோவேரா இருக்கும். இது உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும் வித்தவுட் மேக்கிங் யுவர் ஸ்கின் ஷைனி. ஏன்னா என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலி சைடில் இருக்கும். அந்த சம்மரில் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிலியாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு. மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள், குவிக் அண்ட் ஈஸியாக இருக்கணும். ஸோ என்னோடய லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சன்கோட்ஸோட சன்ஸ்க்ரீன். இது வந்து அக்வா ஜெல் சன்ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. இதில் வந்து SPF 36 இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிறதுக்கு ஓகே, பட் வெளியே போகும்போது நான் எக்ஸ்ட்ரா வேறு ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வீட்டில் இருக்கிறதுனால இந்த சன்ஸ்க்ரீன் ஓகேவாக இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் தான் அதிகமாக இருப்பீங்கன்னா தென் வந்து நீங்கள் SPF 30 யூஸ் பண்ணால் போதும். அண்ட் ஆல்சோ ரீஅப்ளை அவ்வளோவா அவசியம் இல்லை. பட் நீங்கள் ஒரு வேளை வெளியே போடுறீங்கன்னா நீங்கள் SPF 50 யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ரீஅப்ளை பண்ணணும் ஆஃப்டர் 2 hours நீங்கள் வெளியவே இருக்கிறீங்கன்னா. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ SPF முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு லிப்ஸ்க்கும் முக்கியம். அகெயின் நம்ம லிப்ஸ் அதிகமாக நெக்லெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து டாட்&கீயோட SPF 15 லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன் ஈவன் இன்டோர்ஸ். ஸோ இந்த லிப் பாமில் வந்து கொஞ்சம் டின்ட்டும் இருக்கும். ஸோ என்னோடய மார்னிங் லிப் பாமில் பார்த்திங்கன்னா நான் டின்ட் இருக்குன்னு நினைப்பேன். பட் நைட்டு கொஞ்சம் கடுக்க மாட்டேன், வாஸ்லின் கூட போட்டு படுத்துருவேன். பட் மார்னிங் உள்ள லிப் பாமில் வந்து கொஞ்சம் டின்ட் இருந்தால் அது கொஞ்சம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கிறதுனால என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் மட்டும் என்னோடய லிப் பாமில் வந்து SPF இருக்குன்னு நினைப்பேன். And that's it for my skincare. And then for my body care வந்து ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுவேன் as body lotion. ஸோ இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட பாடி லோஷன். எனக்கு என்னென்னா பர்ஃப்யூம் போடுறது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பாடி லோஷனே அந்த பர்ஃப்யூமோட ஃபீல் கொடுத்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த பாடி லோஷன் வந்து கொஞ்சம் பர்ஃப்யூம்டு பாடி லோஷன் தான். ஸோ நான் நார்மலாக மார்னிங் ரொட்டீனில் வந்து இந்த பர்ஃப்யூம்டு பாடி லோஷன் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஃபேரி டெயில் பாடி மிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் பூஸ்ட் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ். ஏன்னா நார்மலாக மார்னிங் ரொட்டீன் வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். பட் இதெல்லாம் போடுறதுனால நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். தென் யூஸ் அ டியோட்ரண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். தென் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா க்ரீன் டீ. ஸோ அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆஃப்டர் சுடு தண்ணி நான் குடிக்கிற ஒரு விஷயம். ஸோ க்ரீன் டீயில் வந்து நான் லெமன் அண்ட் ஆல்சோ நான் வந்து ஹனி யூஸ் பண்ணுவேன் இன்ஸ்டெட் ஆஃப் சுகர். ஸோ சுகர் அகெயின் நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இல்லை. நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும், நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ணணும், ஆப்வியஸாக நம்ம கட் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணியே தீரணும். ஸோ சுகர் நான் அவாய்ட் பண்ணுவேன். அதுக்கு பதிலாக நான் ஹனி யூஸ் பண்ணுவேன். ஸோ க்ரீன் டீ வந்து அகெயின் அதிகமான ஆன்டி ஆக்சைட், நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது, பாடிக்கும் நல்லது, அண்ட் வெயிட் லாஸ்க்குமே நல்லது. ஸோ இதுதான் என்னோடய நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் டீ முடிச்சதோடவே என்னோடய நெக்ஸ்ட்டு நான் மோஸ்ட் ஆஃப் இந்த பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணுற ஒரு பர்சன். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், எல்லாருமே அப்படி இருக்கக்கூடாது. பட் நான் சின்ன வயசுலேருந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமே நான் பழகிறதுனால இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். தென் என்னோடய டே டு டே லைஃப் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் மை மார்னிங் ரொட்டீன். இந்த வீடியோவில் என்னால் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக காமிக்க முடியுமோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நான் காமிச்சிருக்கேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ மூலிமா ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் லேர்ன் பண்ணி தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அதனால உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.